ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபிஸ் ஹோம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 1 கிலோ சிக்கனுக்கு நான் 25 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட கலருக்காக ஒரு 3 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இந்த மாதிரி சிக்கனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே இது நல்லா குக் ஆகட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இதிலே சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகட்டும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஒரு அரை மூடி தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கனோட. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.